வணக்கம். நான் டாக்டர் வி.ஆர். அறிவழகன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம உடம்புல அட்ரினலின் ஹார்மோன் நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அட்ரினலின் எப்படி உருவாகுது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்ரினல் கிளாண்ட், எண்டோகிரைன் கிளாண்ட்ல அட்ரினல் கிளாண்ட் இருக்கு பாருங்க, அதன் வழியாகவும் இது உருவாகுது. நம்ம மூளையில் மெடுல்லா ஆம்ப்ளிங்கேட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சில நியூரான்கள் வழியாகவும் உற்பத்தி ஆகுது. இது ரொம்ப கம்மி தான். அட்ரினல் கிளாண்ட் வழியாக உருவாக்குறது தான் அதிகம். இந்த அட்ரினலின் காரணம் நமக்கு நல்லதை பண்ணுதா கெட்டதை பண்ணுதா அப்படின்னா ஆபத்தையும் கொடுக்குது, அற்புதத்தையும் கொடுக்குது. அற்புதம் கொடுக்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆபத்து கொடுக்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற முறைகளை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பாடி மைண்ட் ரொம்ப சேஃப்டியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக கொண்டு போக முடியும். இந்த அட்ரினலின் எப்ப உருவாகுது அப்படின்னா திடீர் கோபம், அளவுக்கு அதிகமான கோபம் வர்றப்பவும் உற்பத்தி ஆகும். நமக்கு ஒரு அவசரமான நெருக்கடி, ஒரு எமர்ஜென்சி சூழல் அப்பவும் உற்பத்தி ஆகும். இந்த அட்ரினலின் உற்பத்தி ஆகி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரத்தத்தில் மிக்ஸ் ஆகும் பொழுது இரத்த நாளங்களை எல்லாம் சுருங்க வைக்கும். அதன் விளைவு இதய செயல்பாடுகள் ரொம்ப ஸ்பீடாகிடும், பல மடங்கு ஸ்பீடு. நம்ம லங்ஸோடைய செயல்பாடும் ஸ்பீடா இருக்கும். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் பாருங்க. இங்க அவசர நெருக்கடியான சூழல்ல இந்த அட்ரினலின் உற்பத்தி ஆனா அது அற்புதத்தை கொடுக்கும். அப்ப உடம்பு செயல்பாடு சாதாரணமா நம்ம செயல்படுறதை விட 7 மடங்கு செயல்பாடு அதிகரிக்க வைக்கிற பவர் இதற்கு உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு சாயந்தரம் இருட்டுற நேரத்தில், ஆள் அரவமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. அப்ப ஏதோ ஒரு சத்தம், யாரோ ஒடியாறது போல சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒரு கொடுவாளை வச்சுக்கிட்டு ஒரு திருடன் உங்களை அடிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பிடுங்கிறதுக்காக வர்றான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வேகமா ஓடுவீங்க. நடக்கவே முடியாத உங்க தேகம் எப்படிதான் உத்வேகம் பெறுதோ தெரியல. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அட்ரினலின் உற்பத்தி ஆகி அதிகமாக நமது நுரையீரலையும் இதயத்தையும் செயல்பட வச்சு 7 மடங்கு அளவுக்கு நம்மளுக்கு சக்தியை கொடுத்து, அதிகபட்சம் 7 மடங்கு ஸ்பீடா ஓட வைக்கும். நார்மலா அப்படி நம்ம ஓடியே இருக்க முடியாது, ஓடுறதுக்கு வாய்ப்பே வாழ்க்கையில் இருந்திருக்காது. ஆனா அந்த நேரத்தில் அப்படி ஓட வைக்கும். ஒரு தெரு முடிவில் போயிட்டோம், அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்லை, பிழையாமனும் வந்துட்டான். சுத்தி முத்தி பார்த்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட், ஒரு மரத்தை மூணி வச்சிருக்காங்க, அதை ஒரு அசைச்சு அதை எடுத்துக்கிட்டு அவனும் மட்டான்னு அடிச்சு உங்களை நீங்க காப்பாத்திக்குவீங்க. இந்த வேலையெல்லாம் அது பண்ணி கொடுக்கும். அந்த திருடன் அடி வாங்கிட்டு ஓடினதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, எப்படிப்பா இவ்வளவு வேகமா நம்ம ஓடியாந்தோம், இவ்வளவு பெரிய போஸ்டை நம்ம எப்படி புடுங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு, வாழ்நாள் முழுக்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு அதிசய, ஒரு அற்புதத்தை, அந்த சக்தியை அந்த அட்ரினலின் கொடுத்து உங்களை காப்பாற்றி போடும். இப்படி நெருக்கடியான நேரத்தில் லங்ஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப பல மடங்கு ஜாஸ்தியாகும் பொழுது அந்த செயல்பாட்டுக்கு தக்கவாறு நம்ம உடல் செயல்பாடும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அற்புதம் நடக்கும். அது உடம்பு செயல்பாடு இல்லாம இருக்கும் பொழுது இது நடந்ததுன்னா தான் அது ஆபத்து. இங்க என்னன்னா கோபத்துல இந்த இதய செயல்பாடு, நுரையீரல் செயல்பாடு ரொம்ப பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப
உடம்பு செயல்படாமல் அப்படியே நம்ம அப்படியே வெறுத்து போய் வெறுப்பாக அப்படியே இருப்போம். அவன் என்ன இப்படி பேசிட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு கோவமா அப்படியே மனசில் அதை அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் திடீரென உருவாகும். என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி ஜாஸ்தியாக வரும், அது இல்லாமல் ஆன்சைட்டி பிரச்சனை வரும். இதுபோல் அடிக்கடி வந்துச்சுன்னா வெயிட் சடனாக லாஸ் ஆகும். ஆக இப்படிப்பட்ட ஆபத்துகளையும் அது கொடுக்கும். இந்த ஆபத்து கோபம் இல்லாமல் இருக்க முடியுமா சார்? கோபம் வந்துருச்சு, அட்ரினலின் சுரந்துருச்சு, அதை பேலன்ஸ் பண்ணணுமே, அதுக்கு ஏதாவது வழி இருக்கானா? நிறைய வழிகள் இருக்கு. எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஆழ் சுவாசம் டீப் பிரீத்திங் நல்லா பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணலாம். இல்லை யோகாவில் மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணலாம், ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணலாம், நல்ல பலனை கொடுக்கும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லைன்னா எளிமையான விஷயம் அப்படின்னு சிரிக்கலாம். தனியாக யாரும் இல்லைன்னா வாய் விட்டு சிரிக்கலாம். அக்கம் பக்கம் ஆளுங்க இருந்தாங்கன்னா சிரிச்ச முகமாக அப்படியே கொண்டாந்து முகத்தில் ஒரு மலர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் அது பேலன்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் சிம்பிளாக டைஜஷன் ஆகிறது போல ஹெல்த்தி டயட் எடுத்துக்கலாம். இன்னொரு வழி என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சின்ன சின்ன உதவிகளை டக் டக்குன்னு பண்ணணும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு எது சின்ன சின்ன உதவிகளை பண்ணிங்கனாலும் நம்ம உடம்புல ஒரு அந்த அட்ரினலின் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வந்து நிற்கும். அதனால் தேவையில்லாத நேரத்தில் அட்ரினலின் உற்பத்தி ஆகும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற டெக்னிக் தெரிஞ்சால், டெக்னாலஜி தெரிஞ்சால் பத்தாது, அட்ரினலின் எப்படி உற்பத்தி ஆகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிற டெக்னிக் தெரியும். அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அல்லது நல்ல விஷயத்துக்கு எப்படி டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக முடியும். வாழ்த்துக்கள்.